கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 101வது சங்கீதம் வசனம் 5 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சும் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். தாவீதின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பிறனை ரகசியமாய் அவதூறு செய்கிறவனை சங்கரிப்பேன். பிறனை கெடுத்து வாழ்பவன், பிறருக்கு அநியாயம் செய்கிறவன், அவனோடு பழகி உறவாடி அவனுக்கு தெரியாதபடி ரகசியமாய் அவனை கெடுத்து பேசுகிறவன், அவனை விரோதிக்கிறவன், நன்றாய் பழகி இனிமையாய் பேசி அவனுக்கு அவதூறு செய்கிறவனை நான் சங்கரிப்பேன் என்று சொல்லியிருந்தார் பெரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது மோசமான குணம். கூட இருந்து குழி தோண்டுவது என்று சொல்வார்கள். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் பெரியமானவர்களே. இது கிறிஸ்தவ பண்பு கிடையாது. இப்படிப்பட்டவனை சங்கரிப்பேன் என்று தாவீது சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டு பிரியமல்லாத ஒரு வாழ்க்கை. நம்மோடு பேசி பலவர்களுக்கு நாம் தீங்கு நினைக்கக்கூடாது. அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை குறித்து நாம் விரோதமாய் பேசக்கூடாது. அவருடைய குறைகளை சொல்லக்கூடாது. அப்படி குறைகளை சொன்னால் நேரடியாக சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ரகசியமாய் அவதூறு சொல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை விட்டு விலகக்கூடியவரை நான் வெறுக்கிறேன் என்று சொல்றார். நான் பொறுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய அநேகர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆண்டவர் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால், கீழ்ப்படையாவிட்டால் நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு துன்மார்களுக்கு அநேக கூட்டம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மோடு கூட பழக்கூடிய மக்களுக்கு நான் அவதூறு சொல்லக்கூடாது, அவதூறு செய்யக்கூடாது. ரகசியமாய் அவரை குறித்து நாம் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. நான் பிறனுக்கு விரோதமாய் நான் தீங்கு நினைக்கக்கூடாது, அவதூறாய் பேசக்கூடாது ஆண்டவரே. உம்மை விட்டு விழக்கூடிய மக்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இல்லை, காத்து கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளின் நாளே பாதுகாத்து கொடுங்க, வழிநடத்துங்க. தேவைகள் பாரங்கள் சந்திங்க. இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தந்தையே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.